வணக்கம் மக்களே, டெம்பெஸ்டோடைய எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் ஹீரோயினி அவங்க டீச்சரான டூஜனை பார்க்க வராங்க. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சந்தோஷமாக பேசிட்டு அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டோடைய கால் ஹிஸ்ட்ரி நான் செக் பண்ணும்போது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் உங்ககிட்ட என்ன பேசினார்னு கேட்டால் அங்கே இருக்கிற டூஜின் என்ன சொல்கிறான்னா, அவன் கடைசியாக எனக்கு அவனுக்கு வந்த லெட்டரை காமிச்சான். அது அவனுடைய அமெரிக்கன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்ததா சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவன் நடத்தக்கூடிய கேம்பெயினுக்கு என்னுடைய உதவியை கேட்டான். அவன் ரீயூனிஃபிகேஷன் பண்ண போகிறதா சொன்னான். அதுக்கு என்ன டீச் பண்ண சொன்னான்னு போது அந்த இடத்துல இருக்கிற மூஞ்சுவுமே நீங்கள் அதுக்கு ஒத்துக்குனீங்களான்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற டூஜின் இப்போதைக்கு ஃபாதர் யாங் ஜுன்னிக் 2 பேருமே இறந்துட்டாங்க. அது பட்சத்தில் இப்போதைக்கு நானும் ஆபத்தில் தான் இருக்கேன். அதனால் நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்க அர்ஜென்டினாவுக்கு போகிறேன். அதுக்காக மொத்த பொருளையுமே பேக் பண்ணுறேன்னு அவர் ஒரு பக்கம் பேக் பண்ணிருக்கும்போது அந்த இடத்துல தான் மூஞ்சி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போதைக்கு பிரசிடெண்ட்டுக்கு ரன் பண்ண போகிறேன். நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி ஜுன்னிக்கு வழி நடத்துறீங்க, இப்போ என்னையுமே வழி நடத்துங்க. நான் இன்றைக்கி ராத்திரி ஒரு கேம்பெயின் நடத்த போகிறேன். அந்த கேம்பெயினுக்கு உங்கள் உதவி தேவைன்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயினுக்கான லெட்டரெல்லாம் தராங்க. அந்த கேம்பெயினுக்கு மறக்காமல் வாங்கன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே நியூஸில் எல்லாம் போகுது. இப்போதைக்கு மூஞ்சு பிரசிடெண்ட்டுக்கு ரன் பண்ண போகிறாங்க. மூஞ்சுவோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதை தொடர்ந்து இதை இவங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸில் போயின்னு இருக்கேன். இதை அந்த பிரசிடெண்ட்டுமே பார்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு ஆக்சிஜனை காமிச்சா ஆக்சிஜன் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. மூஞ்சுக்கு சப்போர்ட் தேவைப்படுதில்ல, அதுக்காக மங்கின்ற கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் மூஞ்சுக்கும் எங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது, நீங்கள் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணலாம், நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் இறக்கும்போது சில கேபினெட்டை எனக்காக விட்டுட்டு போனார். அதில் நான் உங்களுடைய நேமை பார்த்தேன். அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இல்லீகலாக ஒரு குழந்தை பிறந்த விஷயம் இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும்னு சொல்ல அந்த இடத்துல இருக்க மங்கியும் அந்த காலத்தில் அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே இல்லீகலாக ஒரு குழந்தை இருந்தது இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு போது அந்த இடத்துல ஆக்சிஜன் சும்மா வெட்டுற மெத்தடில் வேறு லெவலாக பேசி அவருடைய சப்போர்ட்டுமே மூஞ்சுக்கு வாங்கிட்டாங்க. இன்னும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஜுன்சாங் தான். அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல 2015 கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பாரில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுருந்துச்சு. அதில் 2 பேர் இறந்துருந்தாங்க, 4 பேருக்கு ஹெவி இன்ஜுரி ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணது ஒரு ப்ராசிக்யூட்டர். அவன் தான் ஜுன்சாங்ன்ற மாரி ஜுன்சாங்க்கு பிளாக் பண்ணான். ஜுன்சாங் இந்த கேஸ் எப்பயோ ஃபினிஷ் ஆகிடுச்சு, இதெல்லாம் இப்போ செல்லாதுன்னு போது என்கிட்ட வேறு ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஜுன்சாங் அவருடைய ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணியிருப்பார். அந்த சில ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த பக்கம் ஜுன்சாங்க்கு போட்டு காமிக்க ஜுன்சாங்க்கு இதுக்கு பின்னாடிலாம் இவருடைய அம்மா தான் இருக்காருன்ற விஷயம் ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெர்மனிக்கு போயிடுங்க, திரும்ப எங்களுடைய வழியிலே வராதிங்கன்ற மாரி ஜுன்சாங்குமே ஒரு சைடு கட் பண்ணி விட்டுறாங்க. ஜுன்சாங்குமே நான் திரும்ப வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ, நான் திரும்ப வந்தேன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்ற மாரி அந்த இடத்துல மூஞ்சி மிரட்டிட்டு தான் போகிறாரு. கடைசி அந்த இடத்துல ஜுன்சாங்குடைய பிரச்சனையை தீர்த்தாச்சு. இந்த பக்கம் மங்கியை காமிச்சா மங்கி பிரசிடெண்ட்டாக முஞ்சு தான் போராட போகிறாங்க. முஞ்சுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாரி அவருடைய பார்ட்டியில் இப்போதைக்கு முஞ்சுவை கூட்டுக்கிறதா சொல்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது இவங்க கேம்பெயின் நடத்த போகிறாங்களே அது விஷயமா ஏகப்பட்ட கால்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. அதை மீஜி செக்ரட்டரியேட்டான சியாங்ஹி பார்த்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல மூஞ்சு என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டர்சன் மில்லரை பற்றி எதனாச்சும் தெரிஞ்சிச்சானும் போது மீஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சிஸ்டரை பற்றி மட்டும் சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது கடைசி அந்த இடத்துக்கு சியாங்ஹி வரது மட்டும் இல்லாமல் சியாங்ஹி இப்போதைக்கு ஒரு இன்கிரிப்ட் இமெயிலை காமிக்கிறாரு. இதை யாராலையும் கிராக் பண்ண முடியாது, ஈவன் FBI கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது மூலியமாக தான் சில இமெயில்ஸ் போயிருக்கு. இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் இதை கிராக் பண்ணுறேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியல, என்னால் முடிஞ்ச எஃபெக்டை இதில் போடுறேன்னு சொல்ல சரின்னு முஞ்சுவோம் அந்த இடத்துக்கு வந்த ஆக்சிஜன் கிட்டே பேச போயிடுறாங்க. ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சப்போர்ட்டும் உன்கிட்ட தான் இருக்குது, அதில் நீ சரியான சில பாயிண்ட்ஸை பேசணும், உன்னுடைய கதையை சொல்லி அந்த இடத்துல அழுக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்காக நீ பண்ண வேண்டியது தான், நீ படிக்க வேண்டிய மொத்த விஷயங்களுமே இதில் இருக்குது, இதில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நீ சொல்லி கடைசியாக ஒரு கண்ணீர் துளி விடு, அதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குன்னும் போது அந்த இடத்துல மூஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அழுக முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு போது ஆக்சிஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே மக்கள் முன்னாடி அழுது தான் இவ்வளோ செல்வாக்கை பெற்றிருக்காங்க, அதுமே நீ பண்ணு, அது ஒரு நம்பிக்கையாக மற்றவங்களுக்கு அமையுன்றமே சொல்ல இதெல்லாம் இருக்கும்போது ஹான்சனுக்கு ஹீரோயினி நடத்த போகிற கேம்பெயினை பற்றி தெரிய வருது. அதெல்லாம் அந்த கேம்பெயினை தடுக்கணும்னு ஹீரோயினிக்கு கால் பண்ணால் ஹீரோயினி கால் எடுக்க கிடையாது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் ஹானை காமிக்கிறாங்க. ஹான் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு சில அமெரிக்கன்ஸ்லாம் உள்ளார வந்திருக்க மாரி தெரிய வருது. மேபி அமெரிக்கன்ஸ்லாம்
கேம்பெயின்குள்ளார வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல ஆக்சியன்மே அமெரிக்கன்ஸ் எதுக்கு வரணும், இது காரணம் எஃபியா இல்லை சிஏஏவான்னு கேட்க அங்கே இருக்கிறவரும் எனக்கு அது சரியாக தெரியல, ஆனால் இப்போதைக்கு மூஞ்சுக்கு ஆபத்து மட்டும் இருக்குது, அதில் மூஞ்சுவன் நல்லா கவனிக்கணும்னு ஹார்ன் பேசின்னு இருக்க. சரின்னு ஹீரோ எங்கே போனார், எங்கே போனார்னு பார்த்தீங்கன்னா ஈத்தனா தான் பார்க்க போயிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா போன எபிசோடில் ஹீரோ சொல்லியிருந்திருப்பாரு, நான் போன வருஷமே வால்கேரி கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அது வகையில் இப்போதைக்கு வால்கேரி கிட்ட வேலை செய்யணும்ல, அது விஷயமா கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண அந்த இடத்துல இருக்கிற ஈத்தனும் ஒருத்தருடைய ஃபோட்டோ காமிச்சு இவன் மூலியமாக ஹீரோயினிக்கு பிரச்சனை வரலான்னு சொல்ல அதை மொத்தத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ இருக்காரு. வால்கேரி கான்ட்ராக்ட் போடுறதுனால ஹீரோவுக்கு ஸ்னைப்பருமே தராங்க. ஏன்னா ஹீரோ இப்போதைக்கு வால்கேரி கீழே வேலை செய்கிறாரு, அதாவது ஒரு கூலி பாடம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தானே மிஷின் தந்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எங்கேருந்து ஹீரோயினிக்கு ப்ரொடெக்ஷன் தரலான்னு அந்த மொத்த இடத்தையுமே ஒரு பார்த்துன்னு இருக்குமே காமிக்கிறாங்க. அதே சமயத்துலேயே ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் நிம்மதியாக தூங்கின்னு இருக்கும்போது பிரசிடென்ட் கிட்டேருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு எதிராக நிற்க மாட்டேன்னு நினச்சேன், இந்த நாட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கலன்னும் போது ஹீரோயினுமே நீங்கள் எதிர்பாராத விஷயத்தை தான் நான் பண்ணுவேன், இதுக்கு மேலே இருந்து தான் என் ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்ற மாரி அவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஹவுஸான விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. இவங்க நடத்த போகிற கேம்பெயினை பற்றியுமே சொல்லி பிரசிடென்ட்கே லைட்டாக சவால் ஓடுற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் ஹான்சாங்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவருக்கு என்னமோ ஒரு கால் வருது, அந்த காலை எடுத்து பேசணுன்னே இவர் ஒரு மாதிரி பதட்டமாகிற மாதிரி தெரியுது, இது என்ன கடன் தெரியல. அதே சமயத்தில் ஹீரோயினி இப்போதைக்கு கேம்பெயின் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு வரதா இருக்காங்க. அதெல்லாம் அந்த இடத்துக்கு எல்லா மக்கள்கிட்டையும் நம்பிக்கை தர மாரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஹீரோயினுடைய பிளானாக இருக்குது. மேலே இருந்து ஸ்னைப்பருமே ஹீரோ பார்த்துன்னு இருக்காரு. இன்றைக்கி ராத்திரி தான் கேம்பெயின் நடக்குது, அதுக்கு ஹீரோ ரெடியாக இருக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஈத்தன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதோ டெஸ்டின் ஹியோன்னு ஒரு பாம் வைக்கிற டெக்னீஷியன் கொரியாக்குள்ளார வந்திருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் ஒரு பாம்பை வச்சு மேபி ஹீரோயினை விகிர்த்தலான்னு இவருக்கு தெரிய வருது. அதில் ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஹெட் ஷாங்ஹி இருப்பார்ல, ஷாங்ஹியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க ட்ரெயினில் ஏற போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோயினுக்கு கால் பண்ண சொல்கிறாரு. சரின்னு ஹீரோயினுமே ட்ரெயின் வரைக்குமே போயிட்டாங்க. ட்ரெயினில் போய் சீட்லேயுமே உட்காந்துட்டாங்க. இவர் ஹீரோயின்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டில் பாசிபிலிட்டிஸ் படி பாம்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த சீட்டில் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணவன் எவனை முதல்ல கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டோ அந்த சீட்டை விட்டு மட்டும் ஏஞ்சிடாதீங்கன்ற மாரி காலை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வேகமாக ஹீரோ வராரு. கடைசி அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துட்டார். ஹீரோனிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. ஹீரோ வந்த கையோட அப்படியே கத்தியை தாந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது இந்த பாம்பு வெடிக்கின்ற மாரி அந்த சில விஷயங்களை பார்த்துன்னு இருக்காரு. முன்னாடி அந்த பாம்போடைய டைமர் வேறு ஓடின்னு இருக்குது, அதில் சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணணும்னு ஹீரோ இருக்காரு. கடைசியாக மக்கள் முன்னாடி போட்ட அந்த லைவ் ஸ்ட்ரீமுமே இவங்க கட் பண்ணிடுறாங்க. அதில் மக்களுக்கு நடுவில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட, ஆனால் இந்த இடத்துல ஹீரோ எப்படின்னாச்சு ஹீரோயினை காப்பாற்றணும்னு தான் யோசிக்கிறாரு. அதில் ஹீரோயின் கிட்ட ஆறுதலாக பேசின்னு இருக்காரு. இந்த சமயத்தில் ஷாங்கி போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணியிருப்பாரு. அதில் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கடைசி அவங்க வந்து இங்கே என்ன நடக்குது, அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு பேசும்போது பாம் ஸ்குவாட் இப்போதைக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கினாங்களா, அவங்க வர டைம் லேட் ஆகும்னு தெரிய ஹீரோவுக்கு இன்னும் 6 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. அதில் ஹீரோ எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாரு. நானே இதை பார்த்துக்கிறேன், நான் ஹீரோயினை காப்பாற்றுறேன்ற மாரி மொத்த பேரையுமே வெளியே போய் சேஃபாக இருக்க சொல்கிறாரு. சரின்னு எல்லாருமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வெளியே போய் ஹீரோயினி உயிரோடு வருவாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு வெளியே காத்திருக்காங்க. ஆனால் ஹீரோயினி உள்ளுக்குள்ளார பயமாக இருக்காங்க, வெளியே தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்க அது ஹீரோவுக்கு தெரியுது. ஹீரோ நீங்கள் வெளியே போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோயினி கிட்ட நார்மலாக கேட்டால் ஹீரோயினி கூல் ட்ரிங்க் குடிப்பேன்னு சொல்ல, அதை கேட்டோடனே ஹீரோ சிரிச்சிடுறாரு. இது நல்ல ஆசையாக தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இது நார்மல் கான்வர்சேஷனாக இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வெளியே போங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு போது ஹீரோயினி என்னால் ஒன்று அப்படியே விட்டுட்டுலாம் போக முடியாது, எனக்குன்னு வெளியே காத்திருக்க யாரும் கிடையாது, என்னை பார்த்துக்கவும் யாரும் கிடையாது, நானே இங்கே இருக்கணும் போது என்ன நம்புங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள இவருடைய தொடையில் உட்கார வச்சு அப்படியே மெதுவாக கூட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த வெயிட்டு குறையாத மாரி பக்காவாக ஹீரோயினியை கடத்திடுறாரு. கடைசி ஹீரோயினியை வெளியே போக சொல்ல ஹீரோயினியும் வெளியே போகிறாங்க. எல்லாருமே இங்கே என்ன நடக்கும்னு ரொம்ப பரபரப்பில் இருக்க. அந்த டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஹீரோவுக்கு வர சமயம் ஹீரோவுக்கு அது தெரிஞ்சு வேகமாக எகிர ஆரம்பிக்கிறாரு. எகிரி அவருடைய முதுகு காமிச்சு அப்படியே அந்த டோட்டல் பாம்புமே பிளாஸ்ட் ஆக கடைசியாக ஹீரோ இறந்துட்டாரான்னு பார்த்தீங்கன்னா சில காயங்களோட எப்படியே ஹீரோ உயிர் தப்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் இவன் எதுக்கு நமக்காக இவ்வளோ பாடுபாடணும்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே வந்த சியாங்கி போலீஸ் எல்லாருமே நீங்கள் இப்போதைக்கு நடத்த போகிற செர்மோனியை கட் பண்ணணும், அந்த செர்மோனியை நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடாது, இது ஒன்றும் சரியான வழி இல்லைன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் பயந்த விஷயத்த மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக செரமோனியை அட்டென்ட் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ்லேயே நான் அந்த இடத்துக்கு போகிறேன், யாரும் பயப்படாதீங்க, நான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும்னு ஆசைப்பட்றேன், அதெல்லாம் நான் அங்கே போகணுன்ற மாரி
எல்லாருக்கிட்டையும் பேசி சரின்னு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு இன்க்ரெடிபிளான ஸ்பீச் தராங்க. இது வரைக்கும் யாருமே தராத மாரி ஒரு ஸ்பீச்சை தரேன். அதை பார்த்து ஹீரோ இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. அங்கே இருக்க மொத்த ஆளுமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயினி படித்த எதுவுமே ஆக்சிஜன் கொடுத்த அந்த ரிப்போர்ட் கிடையாது. ஹீரோயினி சுயமாக சொல்லி அப்படி ஒரு இன்க்ரெடிபிளான ஸ்பீச்சை தரும்போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. மக்களுடைய மொத்த சப்போர்ட்டுமே ஹீரோயினிக்கு தான் தெரிய வருது. அந்த அளவுக்கு வேறு லெவலான ஒரு ஸ்பீச்சை தந்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் தந்துட்டு இவங்க வெளியே வந்துன்னு இருக்காங்க. வெளியே வந்துருக்கும் போது போலீஸ் அந்த பாம் ஆக்சிடென்ட் பற்றி ஹீரோக்கிட்டையுமே விசாரிச்சுன்னு இருக்காங்க. அதை இவங்க பார்த்துட்டு வெளியே வராங்க. சரி நான் அப்படியே தூங்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு தூக்கம் வரல. வெளியே நடப்போமேன்னு இவங்களும் நடந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. உனக்கு எப்படி அந்த பாம் ஆக்சிடென்ட் பற்றி தெரியும், நீ எப்படி கரெக்டாக வந்தன்ற மாரி ஹீரோ கிட்ட இவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோவோ நான் வாழ்க்கை கூட திரும்ப கான்ட்ராக்ட் போட்டுட்டேன், அதில் இப்போதைக்கு நான் உங்களை காப்பாற்றணுன்றது தான் என் வேலை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ ஆபத்தில் இருக்கீங்க, அதில் நான் உங்கள் பாடி கார்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு நான் வாழ்க்கை கீழே தான் வேலை செய்கிறேன், இது வாழ்க்கையோட வேலை தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பாடி கார்டாக வருவேன். உங்களுக்கு இதை தொடர்ந்துமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே அதுக்கு ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டேன்னாலும் போக போக ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுற மாரி இருக்கும், ஏன்னா நீ என் கீழே தான் வேலை செய்கிற, அதனால் நான் தான் உனக்கு பாஸ், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், வாழ்க்கையை சொல்கிறது இல்லைன்னு போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எமர்ஜென்சியான சமயங்கள் சில சமயத்தில் நான் தான் இங்கே பாஸாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், அந்த சமயத்தை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்கன்னு ஹீரோ நீ கிட்ட சொல்ல கடைசி அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் தராங்க. இதுதானான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்டில் ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சுட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவுடைய ஒரு நியூக்ளியர் சப்மெரின் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, அந்த சப்மெரின்லேருந்து ஒரு மிசைல் மட்டும் வெளியே வர மாதிரி தெரியுது. அந்த மிசைல் எந்த நாட்டிலேருந்து விழுந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய வார ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக எந்த நாட்டில் விழுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் விழுன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். இதே நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.